எனதருமை மாஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவான் பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி, அதே சமயம் சுகாதிபதி. எப்போவுமே சுகம் எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அந்த சுகத்துக்கே வேல்யூ, இல்லைன்னா அந்த சுகத்துக்கு வேல்யூவே இல்லை. கரெக்டாக? எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2-3 வீடு வச்சுருப்பாங்க, என்ன கார் பங்களான்னு இருக்கும். ஆனால் அவரோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருப்பார். அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பார், லாட்ஜில் தங்கிட்டு இருப்பார். உத்தியோக விஷயமாக எங்கேயாவது ஒரு லாட்ஜில் தங்கின்னு இருப்பார், ஏதோ ஒரு ஊரில் இருப்பார். அது என்ன பிரயோஜனம்? அந்த சுகத்தை அனுபவிக்கலை பாருங்கள். ஆனால் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன்னா இவர் தான் சுகாதிபதி, இவர் தான் பாக்கியாதிபதி. பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகத்தை கொடுக்குறவர் இந்த சுக்கிர பகவான். அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே இருந்தார். ஆட்சி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கார். தனபரவை கொடுத்துருக்கார். தந்தை வழி உறவுகள் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். தாயார் உங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்காங்க.
புனித தலையாத்திரை உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைச்சிருக்கு, சில விஷயங்கள்லாம் அற்புதமாக நடந்திருக்கு, மனசுக்கினிய சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கிற ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னா, உங்களுக்கு பரபரப்பாக கொடுப்பார், சுறுசுறுப்பாக கொடுப்பார். வேகமாக வேலை செஞ்சு எழுதினாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் உத்தியோகத்தில் வேலை பளு இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கும். ஆனால் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அற்புதமாக செய்வீங்க, அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற உயர்வுகளும் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாதிரி இந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே போகும். அதேமாரி எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நல்லபடியாக இந்த மேடை பேச்சுக்கள் எல்லாம் பேசினீங்கனாலே உங்களுக்கு உயர்வுகள் அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக நேராக உங்கள் சுகஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதனாலேயே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இல்லத்திற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அனுகூலமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சிகளை எவ்வளவுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். இந்த ராகு பகவான் பார்த்திங்கனாக்க தனவாக்கு குடும்பஸ்தானமைக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கார். இதனாலே உங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. சில விஷயங்கள் நடக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை கொடுப்பார். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு சிச்சுவேஷனை கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அருள் புரிவார். நீங்கள் இதுக்கு ஒன்று பண்ணணும், முயற்சி பண்ணணும், பொறுப்பாக இருந்துக்கணும். எந்த ஒரு வேலையும் நமக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா பொறுப்பாக எடுத்து செஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில். ஆக இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் சில பலன்களை கொடுப்பார் என்றாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் பொறுப்பாக இருக்கணும். சிறப்பான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் ஒரு சிரத்தை வேணும். இந்த வேலையை நம்ம தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சிங்கனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஆக இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் யோசித்து கவனமாக இருந்தீங்கனாலே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.